கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் செகண்ட் இயர் 4th செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா யோகா, உடல் நலம் மற்றும் உடற்கல்வி இந்த சப்ஜெக்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? இந்த சப்ஜெக்ட்ல நம்ம யூனிட் 1 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த யூனிட் 1ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற கொஸ்டின் என்ன கொஸ்டின் பாத்தீங்கன்னா, யோகா பயிற்சிக்கான வழிகாட்டு நெறிமுறைகள். இந்த கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? நல்லா கவனிச்சுங்க. நம்ம எந்த ஒரு புது கோர்ஸா ஒன்று கத்துக்கிற போனாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. அதே மாதிரி இந்த யோகா கத்துக்கும் போதும் சில வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்கு. சரிங்களா? இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை 3 பிரிவா பிரிச்சிருக்காங்க. ஒன்று பயிற்சிக்கு முன், அதாவது யோகா அந்த பயிற்சியை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னென்னலாம் செய்யணும். அடுத்து பயிற்சியின் போது, யோகா நம்ம பண்ணிட்டு இருக்கும் போது என்னென்ன விஷயம்லாம் நம்ம கடைபிடிக்கணும். அடுத்து பயிற்சிக்கு பின், பயிற்சி முடிஞ்ச பிறகு நம்ம என்னென்ன விஷயம்லாம் ஃபாலோ பண்ணணும். அதை பற்றி தான் இந்த கேள்வி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த கேள்வியை நம்ம நடத்துறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் செகண்ட் இயர் 4th செமஸ்டர் கிளாஸ்ல புதுசாக ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கால் பண்ணுறீங்க. நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணணும்னா, என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருவேன். ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்டு நம்முடைய கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்க, யோகா பயிற்சிக்கான வழிகாட்டு நெறிமுறைகள். இதில் 3 விதமாக பிரிச்சிருக்காங்க. இந்த வழிகாட்டு நெறிமுறைகளில் ஃபர்ஸ்ட் ஒன்று பயிற்சிக்கு முன். சரி சார், பயிற்சிக்கு முன் வந்து நம்ம என்னென்ன விஷயம்லாம் ஃபர்ஸ்ட் பண்ணணும் அதை ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். சரிங்களா? இதுல முதல் பாயிண்ட் பாருங்க, அதாவது பயிற்சிக்கு முன். நல்லா கவனிச்சுங்க. யோகா நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, அந்த பயிற்சியை தொடங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயம்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் தூய்மையாக இருத்தல். தூய்மையாக இருத்தல்னா என்ன சார்? பாருங்க, தூய்மையாக இருத்தல் என்பது யோகா பயிற்சியின் முன் தேவையாகும். இது சுற்றுப்புறம், உடல் மற்றும் மனதின் தூய்மையை உள்ளடக்கியது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பாருங்க, அமைதியான சூழல். அதுல பாருங்க, சாந்தமான மற்றும் அமைதியான சூழலிலும் இறுக்கமற்ற உடல் மற்றும் மனதுடன் யோகா பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். மனசை வந்து நெருக்கடியா வச்சுக்கிட்டு பண்ணக்கூடாது. அதாவது இறுக்கமற்ற உடல் மற்றும் மனதுடன் யோகா பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். இந்த 2 பாயிண்ட். அடுத்து 3வது பாயிண்ட பாருங்க, வெறும் வயிறுடன். அதாவது யோகா வந்து நல்லா சாப்பிட்டு ஃபுல்லா சாப்பிட்டு நம்ம பண்ணக்கூடாது. சரிங்களா? அது சொல்லுவாங்க, யோகா பயிற்சியை வெறும் வயிறுடனோ அல்லது லேசான வயிற்றுடனோ செய்ய வேண்டும். ஃபுல்லா சாப்பிட்டுலாம் நம்ம யோகா பயிற்சி பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. 4வது பாயிண்ட் பாருங்க, சிறுநீர் பை குடல். முக்கியமான விஷயம், யோகா பயிற்சியை துவங்குவதற்கு முன் சிறுநீர் பையும் குடலும் காலியாக இருத்தல் வேண்டும். இப்போ இந்த கிளாஸை கவனிச்சிங்கன்னா நான் சொல்ல வச்ச பாயிண்ட் வச்சு நீங்க ஈஸியா எழுதிடலாம். சரிங்களா? அடுத்து 5வது பாயிண்ட பாருங்க, யோகா விரிப்பு. அதாவது வெறும் தரையில வந்து நம்ம யோகா பண்ணக்கூடாது. சிறு மெத்தை அல்லது யோகா விரிப்பை பயிற்சியின் போது பயன்படுத்த வேண்டும் சொல்றாங்க. அடுத்து 6வது பாயிண்ட், பருத்தி ஆடை. ரொம்ப லேசான ஆடையா இருக்கும். ரொம்ப இறுக்கமான ஆடையா இருந்தா நம்ம யோகா பண்றது ரொம்ப சிரமமா இருக்கும். அதை சொல்லுங்க, உடல் இலகுவாக இயங்குவதற்கு வசதியாக லேசான மற்றும் வசதியான பருத்தி ஆடைகளை அணிவது விரும்பத்தக்கது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 7வது பாயிண்ட பாருங்க, மிகுந்த சோர்வுடன். பாருங்க, களைப்புடன் இருக்கும் போதோ, நோய்வாய்ப்பட்டிருக்கும் போதோ, அவசர கதியிலோ அல்லது மிகுந்த சோர்வுடன் இருக்கும்போது, ரொம்ப சோர்வுடன் இருக்கும் போதோ யோகா பயிற்சியை மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 8வது பாருங்க, மருத்துவர் பயிற்சியாளர். எப்ப மருத்துவர் பயிற்சியாளருடைய நமக்கு வந்து உதவி வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க, நாள்பட்ட நோய், வலி அல்லது இதய கோளாறுகள் உள்ளோர் யோகா பயிற்சியை துவங்குவதற்கு முன் மருத்துவரையோ அல்லது யோகா பயிற்சியாளரையோ கலந்து ஆலோசிக்க வேண்டும் சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து 9வது பாருங்க, மாதவிடாய் காலம். இதுல பாருங்க, பெண்கள் மாதவிடாய் காலத்திலும் பேறு காலத்திலும் யோகா பயிற்சிகளை துவங்குவதற்கு முன் மருத்துவரையோ அல்லது யோகா பயிற்சியாளரையோ கலந்து ஆலோசிக்க வேண்டும் சொல்றாங்க. சரிங்களா? இந்த 9 பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யோகா பயிற்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்க, யோகா பயிற்சி செஞ்சுட்டு இருக்கும் போது என்னென்ன விஷயம்லாம் நம்ம கடைபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, யோகா பயிற்சி அமர்வுகள். யோகா பயிற்சி அமர்வுகள் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, யோகா பயிற்சி அமர்வுகள் இறை வணக்கத்துடனோ அல்லது துவக்க பிரார்த்தனையுடனோ தொடங்கப்பட வேண்டும்.
இது மன இறுக்கமற்ற சூழலை உருவாக்கிடும். நம்ம யோகா பயிற்சியை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு அந்த பண்ணிட்டு இருக்கும்போது எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னா இறை வணக்கத்துடனோ அல்லது துவக்க பிரார்த்தனையுடனோ தொடங்கப்பட வேண்டும். இது மன இறுக்கமற்ற சூழலை உருவாக்கும்னு சொல்றாங்க. அடுத்து 2வது பாயிண்ட் பாருங்க, மன இறுக்கமற்ற நிலை. பாருங்க, உடல் மற்றும் சுவாசத்தின் விழிப்புணர்வுடன் யோகா பயிற்சிகளை மெதுவாகவும் மனம் இறுக்கமற்ற நிலையிலும் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. 3வது பாயிண்ட் பாருங்க, மூச்சை அடக்குதல். பாருங்க, யோகா பயிற்சியின் போது குறிப்பிட்டு சொல்லப்பட்டாலுடைய மூச்சை இழுத்து பிடிக்கக்கூடாது. அந்த பயிற்றுப்பாளர் சொன்னா மட்டும்தான் அந்த மூச்சை இழுத்து பிடிக்கணும், மற்றபடி மூச்சை இழுத்து பிடிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. இது 3வது பாயிண்ட். அடுத்து 4வது பாயிண்ட் பாருங்க, மூச்சை உள்ளிழுத்தல். வேறு விதமாக அறிவுறுத்தப்பட்டாலுடைய அந்த பயிற்சியாளர் சொன்னாலுடைய மூக்கு துவாரங்கள் வழியே மூச்சை உள்ளிழுத்து வெளியே விட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. 5வது பாயிண்ட் பாருங்க, கால ஒழுங்குடைய பயிற்சி. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எந்த ஒரு பயிற்சியுமே ஒழுங்குமுறையுடன் செயல்பட்டால் தான் அது தொடர்ந்து செயல்படுத்த முடியும். அது சொல்ல சிறந்த பலன்களை பெற தொடர்ந்து மற்றும் காலமுறை பயிற்சி மிகவும் அவசியமாகும் அப்படின்னு சொல்றாங்க. 6வது பாயிண்ட் பாருங்க, முரண்பட்ட அறிகுறிகள். இந்த யோகா பண்ற போதே சில பேருக்கு சில அறிகுறிகளாக வரும். முதுகு வலிக்கிற மாதிரி இருக்கும், கால் வலிக்கிற மாதிரி இருக்கும், தலை வலிக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் இந்த யோகா பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதை பாருங்க, ஒவ்வொரு யோகா பயிற்சிக்கும் சில முரண்பட்ட அறிகுறிகள் உண்டு. இவற்றை கட்டாயம் மனதில் கொண்டு யோகா பயிற்சிகளை மேற்கொள்ளுதல் வேண்டும் சொல்றாங்க. 7வது பாயிண்ட் முக்கியமான மௌனம். அதாவது தியானம், மௌனம், யோகா பயிற்சி அமர்வு முடிவுற வேண்டும். மௌனத்தோட தான் அந்த யோகா பயிற்சி முடிவுற வேண்டும் சொல்றாங்க. இது யோகா பயிற்சியின் போது. சரிங்களா? அடுத்து யோகா பயிற்சி முடிஞ்ச பிறகு என்ன செய்யணும்? சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, 20-30 நிமிடங்கள். அதாவது பயிற்சி முடிந்த பின்னர் 20 முதல் 30 நிமிடங்கள் கழித்த பிறகு குளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. 2வது பாருங்க, சில உணவு சார்ந்த வழிகாட்டி. என்ன சார் உணவு சாப்பிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில உணவு சார்ந்த வழிகாட்டி நெறிமுறைகள் உடலும் மனமும் நெகிழ்வானதாகவும் பயிற்சிக்கான நல்ல தயார் நிலையிலும் இருப்பதை உறுதி செய்கின்றன. பொதுவாக மிதமான சைவ உணவே பரிந்துரைக்கப்படுகிறது அப்படி சொல்றாங்க. அடுத்து லாஸ்ட் 30 வயது. அதாவது 30 வயதுக்கு மேற்பட்ட ஒருவருக்கு நோய்வாய்ப்பட்டிருந்தாலோ அல்லது அதிக அளவு உடல் உழைப்பு இருந்தாலோடைய தவிர 2 வேளை உணவே போதுமானது. யோகா பயிற்சி பண்ணுறதுக்கு 2 வேளை உணவே போதுமானதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் யோகா பயிற்சிகளுக்கான வழிகாட்டு. அதாவது பயிற்சிக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், பயிற்சி நடக்கும்போது என்னென்ன செய்யணும், பயிற்சிக்கு என்னென்ன செய்யணும் பார்த்துருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த கிளாஸை கவனிச்சு வச்சு நீங்கள் எக்ஸாம் எழுதிடலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.